கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த அக்டோபர் மாத ராசி பலன் தான் சொல்ல போறேன். உங்க ராசியாதிபதி சனி பகவான் உங்க ராசியிலே இருக்கார். ராகுவுடன் அமர்ந்திருக்கிறார். ராகுன்னு அமர்வது அவ்வளோ சரியான சேர்க்கை அல்ல. இருந்தாலும் மற்ற கிரகங்களை வைத்து உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். புதிய திருப்பங்கள் உருவாகும். எல்லாமே நடக்கும். இந்த அக்டோபர் மாசத்தில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட இந்த விஷயம்லாம் நீங்கிடும். ரொம்ப நாளாக கேட்டுருப்பீங்க, கடன் கேட்டிருப்பீங்க, கிடைக்காது. அது இப்போ கிடைக்கும். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு எதிரியாலேயே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தீமை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க மூலியமாக நன்மை நடக்கும். அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்க உங்களுக்கும் உதவி பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். உங்களோட திறமைகள் வெளிப்படும். குடும்பத்தில் நல்ல அமைதியான போக்கு தென்படும். ஆதரவு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு விட்டுக்குவீங்க. நல்ல சந்தோஷமான மனநிலை இருக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு போயிட்டு வருவீங்க. இதற்கும் கேட்க முடியாமல் எடுத்துருப்பீங்க யார்கிட்ட. இப்போ கேட்டு அவங்ககிட்ட இருந்து பயன்பெற்றுவீங்க, உதவி வாங்கிப்பீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக தட்டி தட்டி போயிருக்க விஷயம் அது எல்லாமே இப்போ கைக்கு கூடி வரும். கை கூடி வரும். அது வேலையாக இருக்கலாம், ஒரு தட்டி கிடந்த உதவியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுன்னு இருக்கும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். புரியாத புதிராக இருந்த எல்லாமே புதிர் விளங்கும். சந்தேகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இதை ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது, என்ன விஷயம், எல்லாமே பலன் உங்களுக்கு கிடைச்சிடும், விடை கிடைச்சிடும். அது இல்லாமல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இதில் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும். சகோதர உறவு நன்மை செய்யும். மாமன் மைத்தன உறவு கண்டிப்பாக நன்மை செய்யும். இது மேலே செய்யும். திடீர்னு வருவாங்க உங்கள் மாமன் மக ஒரு நான் கேள்விப்பட்டேன், இந்த வச்சுக்கோ, பண்ணிக்கோ, செஞ்சுக்கோ அப்படின்னு போயிட்டே இருக்கும். எல்லாமே நடக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரு புரியாத புதிராக தான் இந்த மாதம் நடக்க போகுது. செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது விஸ்வரூப பெருமாள் தரிசனம். அது திருப்பதியாக இருக்கலாம், வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், ராமராக இருக்கலாம். பெருமாளுடைய அம்சம் யாராக இருந்தாலும் சரி, காலையில் அவங்களுடைய தரிசனம் முதல்ல பார்த்துடணும். அப்போ உங்களை கண்டிப்பாக நன்மை நடக்கும். உங்களை முன்னிலைப்படுத்துவார்கள். உங்களை முன்ன வச்சு எந்த விஷயம் பண்ணாலுமே அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு உங்களோட பழங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுதான் இப்போ இந்த மாதத்தில் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஈவெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி உங்களை வச்சு பண்ணுவாங்க. கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் ஆகும். ஈவெண்ட் எல்லாமே பண்ணிடலாம். அதில் லாபத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ உங்கள் ராசிக்காரங்களையோ உங்கள் லக்னக்காரங்களை வச்சு பண்ணால் கண்டிப்பாக லாபத்தை பார்க்கலாம். இது உண்மையான விஷயம். கும்பராசிக்கு அப்பேற்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த அம்சம் இருக்கிறது. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது ரொம்ப நோயாய்ப்பட்டு எழுந்திருக்க முடியாமல் இருப்பவங்க உதவி பண்ணலாம். பார்க்கத்தே அருவருக்கத்தக்க வகையில் இருப்பாங்க, அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கும். அதை மீறி அவங்கள போய் பார்த்து தான தர்மம் பண்ணணும். சில பேர் முகத்தை திருப்பிக்கிட்டே தான தர்மம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது கூடாது. அவர்கள் முகத்தை பார்த்து நீங்கள் செய்தால் அவர்கள் நினைச்சுப்பாங்க, நம்மளை கூட மதித்து நம்மளை பார்த்து உதவி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. இதுதான் உண்மையான விஷயம். இது ஒரு சில கதைகள் கூட நிறைய நீங்கள் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கோம். ஒரு தொழுநோய் நோயாளிக்கு ஒரு நாள் உணவு கிடைக்காம போயிடுச்சு. அப்போது இறைவனே வந்து ஒரு பிச்சைக்கார வழியில் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அந்த தொழுநோயாளி யாருக்காவது தனக்கு கிடைச்ச உணவை கொடுத்துட்டு தான் சாப்பிடணுன்ற ஒரு இது. அப்போ அந்த இறைவனே வந்து ஒரு பிச்சைக்கார ரூபத்தில் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடும். அப்போது தான் நான் யாருன்னு தெரியும்போது கேட்கும்போது அந்த நீங்கள் கடவுளாக தான் இருக்க முடியும். ஏன்னா என்னையே மதித்து என்னை பார்த்து வந்து வாங்கிக்குவீங்களே, அப்போது கடவுளெல்லாம் மனுஷால் யாருமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னேன். அப்போது அருவருக்கத்தக்க முகம் கொண்டவங்களுக்கு, பிச்சைக்காரங்களாக இருந்தால், வயசு கஷ்டப்படுறவங்களா இருந்தால் அவங்க முகத்தை பார்த்து நீங்கள் அவங்க உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது உண்மையான விஷயம். சூட்சமான பரிகாரம் அப்படின்னு சொல்லி இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு
எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக தான் அமைப்போம் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.